ஆளுநருடன் முதலமைச்சர் சந்திப்பு நடத்தி வருகிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்து ஆளுநர் ஆர்.என். ரவியோடு பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். குறிப்பாக 5:20 மணியளவில் வருகை தந்து உள்ள ஒரு நிலையில் தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தையானது நிறைவு பெற்று இருக்கிறது. சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று இருக்கிறது. இந்த சந்திப்பின் போது பார்த்தோம் என்றால் அமைச்சர்கள் துரைமுருகன், தங்கம் தென்னரசு, அதே போல ராஜகண்ணப்பன், தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா உள்ளிட்ட பலரும் உடன் இருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் நிலுவையில் இருக்கக்கூடிய மசோதாக்கள் தொடர்பாக இரண்டு தரப்பும் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக முடிவை எட்ட வேண்டும் என்று நீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்த ஒரு நிலையில் தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது. சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையானது தற்பொழுது நிறைவு பெற்று இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் கிண்டியிலிருந்து முதலமைச்சர் புறப்பட இருக்கிறார். இந்த நிகழ்வின் போது அமைச்சர்கள் துரைமுருகன், அதே போல ராஜகண்ணப்பன், தங்கம் தென்னரசு, சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, சிவதாஸ் மீனா உள்ளிட்ட பலரும் உடன் இருக்கிறார்கள். மேலும் பார்த்தோம் என்றால் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட 10 மசோதாக்களானது நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த ஒப்புதல் அளிப்பது தொடர்பாக முதலமைச்சர் ஆளுநரோடு இந்த பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார். மேலும் ஜனவரியில் நடைபெறக்கூடிய அந்த சட்டப்பேரவை தொடர்பாகவும் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இதற்கிடையே தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தையானது நிறைவு பெற்று முதலமைச்சர் கிண்டியில் இருக்கக்கூடிய அந்த ஆளுநர் மாளிகையிலிருந்து தற்பொழுது புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியும் செய்தியாளர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியது தொடர்பாக அந்த செய்தியாளர் சந்திப்பில் தெரிவிக்க இருக்கிறார். இதற்கிடையே தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தை என்பது அரை மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த ஒரு நிலையில் தற்பொழுது இது நிறைவு பெற்று இருக்கிறது. நான் முன்பு சொன்னது போலவே நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த மசோதாக்கள் தொடர்பாக இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று இருக்கிறது. மேலும் பார்த்தோம் என்றால் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக இந்த நிலுவையில் இருக்கக்கூடிய மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் காலம் தாழ்த்துகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசானது ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எதிரான அந்த வழக்கை தொடர்ந்திருந்தது. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அந்த அமர்வு பார்த்தோம் என்றால் ஆளுநருக்கு கண்டனங்களை பதிவு செய்ததோடு மட்டும் அல்லாமல் இரண்டு தரப்பும், அதாவது கவர்னர் தரப்பும் அதே போல தமிழக அரசு தரப்பும் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வை எட்ட வேண்டும் என்று அறிவுறுத்தி இருந்த ஒரு நிலையில் தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று இருக்கிறது. ஏற்கனவே இந்த பேச்சுவார்த்தை, அதாவது அந்த வழக்கு விசாரணைக்கு பிறகு ஆளுநர் ஆர்.என். ரவி தரப்பில் முதலமைச்சருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக கூறப்படக்கூடிய ஒரு நிலையில் அப்பொழுது மழை வெள்ள பாதிப்புகள் தொடர்பாக முதலமைச்சர் பணியில் இருந்த ஒரு காரணத்தால் கவர்னரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த இயலவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதற்கிடையே இன்றைய தினம் தற்பொழுது நேரில் வருகை தந்து தற்பொழுது பேச்சுவார்த்தையானது நடந்து இருக்கிறது. தற்பொழுது சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களையும் சந்தித்து பேச்சுவார்த்தை தொடர்பான அந்த விளக்கங்களை அளித்து இருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.